வணக்கம். இது உங்கள் மீனாட்சியின் கணக்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து 12th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி சாப்டர் நம்பர் 7 இன்டகிரேஷன். ஸோ இன்டகிரேஷனில் மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7.1 அப்படிங்கிறது வந்து பேசிக் ஆஃப் இன்டகிரேஷனாக இருக்கும். அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து 7.1 வந்து பேசிக் ஃபார்முலாஸ் படிச்சிட்டிங்கன்னா மட்டும்தான் ஃபர்தராக எக்ஸசைஸ் வந்து போட முடியும். ஸோ அதனால் 7.1 ஃபார்முலாஸ். 7.2 வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட் ஆஃப் இன்டகிரேஷன். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து சப்ஸ்டியூஷன் பார்த்துருப்பீங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 7.3 வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ். ஸோ இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எக்ஸைஸ், செகண்ட் எக்ஸைஸ், தேர்ட் எக்ஸைஸ் எல்லாமே வந்து பேசிக் ஃபார்மேட்ஸ் ஆஃப் இன்டெக்ரல். அதை யூஸ் பண்ணி நீங்கள் போட்டு சால்வ் பண்ணிடலாம். தேர்ட் எக்ஸைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரி 11th இருக்க ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலாஸ் தெரிஞ்சதுன்னா உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 4th எக்ஸைஸ், 5th எக்ஸைஸ், 6th எக்ஸைஸ். இதில் தான் வந்து நிறைய பேருக்கு டவுட் வரும். அதாவது எந்த எக்ஸைஸ்னு கண்டுபிடிக்க முடியல, இவால்வேட்னு கொடுக்குறாங்க, இல்லைனா வந்து சால்வ்னு கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன இன்டகிரேஷன், என்ன மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். ஸோ இதில் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் நம்பர் 7.4 வந்து நமக்கு வந்து எக்ஸைஸ் நம்பர் 7.7 வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெஃபினெட், அதாவது இன்டெஃபினெட் இன்டெக்ரல்ஸ். அதாவது நமக்கு வந்து லிமிட் வேல்யூ கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இந்த லிமிட் வேல்யூ கொடுக்காத இடத்துல இவால்வேட்டோ இல்லை சால்வோ வந்தால் எங்களுக்கு வந்து மெத்தடு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அதுக்கு தான் இந்த வீடியோ. புரிஞ்சுங்களா? அப்போ இதை வந்து நீங்கள் வந்து மெத்தட் வந்து எப்படி ஃபைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ 7.4 அப்படிங்கிறத வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும், 7.5 இருந்தால் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து 7.4 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7.4 எக்ஸைஸ், அதாவது பேஜ் நம்பர் 244 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபார்முலாஸ் கொடுத்துருப்பாங்க. பேஜ் நம்பர் 244 ஒரு 6 ஃபார்முலாஸ் இருக்கும், 6 ஃபார்முலாஸ். இந்த ஃபார்முலாஸை நீங்கள் முதல்ல வந்து கோ த்ரூ பண்ணிடணும். இப்போ இந்த ஃபார்முலாஸ் எதுக்கு சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா while using completing square method அப்படிங்கும்போது நம்ம டெஃபினட்டாக இந்த 6 ஃபார்முலா வந்து நீங்கள் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ while using completing மெத்தடில் நமக்கு என்ன மாதிரி சம்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் 1/a ஸ்கொயர் ப்ளஸ் x ஸ்கொயர், இல்லை வந்து இன்டெக்ரல் 1/√a ஸ்கொயர் ப்ளஸ் x ஸ்கொயர். இந்த மாடலில் ஒரு 6 ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. இதில் ரூட் வச்சு ஒரு 3 ஃபார்முலா, ரூட் இல்லாமல் ஒரு 3 ஃபார்முலா. இது எல்லாமே மெயினாக பார்த்தீங்கன்னா மேலே நியூமரேட்டரில் 1 இருக்கும், கீழே டினாமினேட்டரில் ஸ்கொயர் ஃபார்மேட் இருக்கும். அப்போ அது வந்து கம்ப்ளீட் ஸ்கொயர் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் ரெடியூஸ் பண்ணுற சம்ஸுக்கு தான் இந்த ஃபார்முலாஸ் யூஸ் ஆகும். முதல்ல வந்து 7.4 கோ த்ரூ பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 6 ஃபார்முலா மெமரி பண்ணிடணும். ஏன்னா இந்த 6 ஃபார்முலா நீங்கள் படிச்சிங்கன்னா தான் ஃபர்தராக 7.4 நீங்கள் லாஸ்ட் எக்ஸைஸ் வரைக்குமே 7.11 வரைக்குமே இந்த 6 ஃபார்முலாஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். இடையில எக்ஸைஸ் நம்பர் 7.7 ஒரு 2 ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து என்னன்னா இது வந்து டினாமினேட்டரில் இருக்குது, அது வந்து நியூமரேட்டரில் இருக்கும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் x ஸ்கொயர், அதே வந்து நமக்கு வந்து ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் x ஸ்கொயர் dx, a ஸ்கொயர் மைனஸ் அப்படிங்கிற மாதிரி 2 ஃபார்மேட் அவ்வளோதான். ஸோ இது வந்து நமக்கு வந்து நியூமரேட்டர் மட்டும் தான் இருக்கும். 7.7 வந்து 2 ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க, அது வந்து நியூமரேட்டரில் மட்டும் தான் இருக்கும். 7.4 பேஜ் நம்பர் 24 ஒரு 6 ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கோ த்ரூ பண்ணால் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடில் இருக்க சம்ஸ் எல்லாமே வந்து உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஸோ நான் சம் போடும்போது கண்டிப்பாக ஃபார்முலா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஸோ ஜஸ்ட் இப்போ இது வந்து இன்ட்ரோடக்ஷன் அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம வந்து 7.4 எக்ஸைஸ் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.4 வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா சம்ஸ் எல்லாமே வந்து காம்பினேட்ரி, அதாவது 5 மார்க்கில் கேட்குறாங்க அப்படின்னாங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மெத்தட், அதாவது நீங்கள் 7.4 பொறுத்தளவுக்கு நம்ம 2 மெத்தட் யூஸ் பண்ணணும். எக்ஸைஸ் நம்பர் 7.4 ஒன்று வந்து நம்ம வந்து சப்ஸ்டியூஷன் மெத்தட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். சப்ஸ்டியூஷன் மெத்தட் எங்கே சார் பார்த்தீங்கன்னா இதே எக்ஸைஸ் நம்பர் 7.2 நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மெத்தட். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட். இது ரெண்டுமே இன்வால்வ் ஆகிற மாதிரி தான் வரும். கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடும் இதுவும் நம்ம இன்வால்வ் ஆகிற மாதிரி எந்த எக்ஸைஸில் வரும்னா 7.4 வரும். ஸோ இப்போ இந்த 7.4 வந்து நமக்கு இந்த 2 எக்ஸைஸுமே வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து சம்மை பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நான் எழுதுகிறேன் 4x + 1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2x ஸ்கொயர் ப்ளஸ் x மைனஸ் 3 இன்டெக்ரல் dx இப்படி இருக்குது சார் அப்படின்னா இப்போ நீங்கள் கெஸ் பண்ணி பாருங்கள். 2x ஸ்கொயரை வந்து நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வருதான்னு பாருங்கள். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. 2x ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு 4x கிடைக்குது இல்லைங்களா? இந்த மாதிரி வந்தது அப்படின்னா இது டெஃபினட்டாக வந்து எக்ஸைஸ் நம்பர் 7.4. புரியுதுங்களா? சப்போஸ் இன்னொரு டவுட் வரலாம், எனக்கு வந்து வெறும் மேலே வந்து இப்போ வந்து நியூமரேட்டர் டினாமினேட்டர் கொடுத்துருக்காங்க, நான் ஃபைன் சொன்ன மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஐடியா கிடைக்கும். இதே வந்து எனக்கு வந்து வெறும் 1/√ன்னு கொடுத்தாங்க சார், இதை நான் எந்த மெத்தடில் போடணும், இதை நீங்கள் எந்த மெத்தடில் போட்டாலுமே ஆன்சர் வரும். 7.4 இருந்தாலும் சரி, 7.5 இருந்தாலும் சரி, 7.6 இருந்தாலும் சரி. என்ன ரீசன்? மேலே வந்து 1 மட்டும் தான் இருக்குது அப்படின்னா இதுக்கு நீங்கள் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். ஸோ கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் மட்டும் யூஸ் பண்ணால் போதும்னா அந்த 6 ஃபார்முலா மட்டும் பார்த்தா போதும்.
புரியுதுங்களா? ஸோ அந்த 6 ஃபார்முலா தெரிஞ்சால் நம்ம இந்த சம்மை வந்து சால்வ் பண்ணிடலாம். இதுக்கு மெத்தட் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ ரெண்டே கான்செப்ட் தாங்க. நியூமரேட்டரில் நமக்கு வந்து லீனியர் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக என்னது 7.4 மெத்தட். அதாவது 7.4 மெத்தடுங்கிறது நம்ம என்ன எடுத்துப்பீங்கன்னா a இன்டூ டி பை டிஎக்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பி, ரெண்டு கான்ஸ்டன்ட். ஏன் இந்த ரெண்டு கான்ஸ்டன்ட் எடுக்கிறோம்? லீனியர் ஃபங்க்ஷன் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. அதனால தான் அந்த எக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், டிஃபரன்ஷியேட் பண்ணி இந்த ஃபார்மெட் எடுக்கிறீங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். நியூமரேட்டர் டினாமினேட்டர் இருந்து நியூமரேட்டரில் லீனியர் ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ஃபார்மெட்டில் எழுதினா ஆன்சர் வந்துடும். 7.4 யூஸ் பண்ணால் போதும். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7.5 அப்படிங்கிறது வந்து எப்போ வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். 7.5 அப்படிங்கிறது வந்து சிம்பிளாக சொல்ல போனால் அதுவுமே வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும் சம்மு. பட் அதில் வந்து நம்ம எப்படி ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு சம் எழுதுறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிஎக்ஸ்ன்னு இருக்குது அப்படின்னா, இப்போ இதில் பாருங்கள், நம்ம வந்து போன எக்ஸசைஸில் நான் சொன்னது மேலே லீனியர் டேர்ம் இருக்கணும்னு சொன்னேன். இப்போ இந்த எக்ஸசைஸில் வந்து இது லீனியர் கிடையாது, இது பேர் குவாட்ராட்டிக். அப்போ பாலினாமியலில் பவர்ஸ் அதிகமாகும் போது, புரியுதுங்களா? பவர்ஸ் அதிகமாகும் போதுன்னா நமக்கு என்னது, நம்பர் 2 நம்பர் 3, அதாவது கியூபிக் பாலினாமியல், ஸ்கொயர் பாலினாமியல், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், கியூபிக்கல் ஈக்குவேஷன்லாம் வந்ததுன்னா டெஃபினட்டாக 7.4 தான், 7.5 தான் யூஸ் பண்ணணும். 7.5 என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம வந்து 11th ஸ்டாண்டர்டில் நம்ம படித்தது தான், பார்ஷியல் ஃப்ராக்ஷன். எப்படி வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன் சால்வ் பண்ணணும், ஒரு 5 மெத்தட் படிச்சிருப்பீங்க காம்பினேஷன் இருந்தால். அதுக்கு வந்து நீங்கள் எந்த பேஜ் நம்பர் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா, பேஜ் நம்பர் 253ல உனக்கு வந்து தெளிவாக வந்து அந்த 5 மெத்தட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து பேஜ் நம்பர் 253ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெத்தட் px plus q டிவைடட் பை x minus a x plus b, இது வந்து நார்மல். அப்போ ரெண்டு கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? அதே வந்து எனக்கு வந்து தேர்டு மெத்தட், நான் சொல்கிறது வந்து தேர்டு மெத்தட், குவாட்ராட்டிக் அப்படிங்கிறது வந்து தேர்டு மெத்தட். ஃபஸ்ட்டு ரெண்டு மெத்தட் வந்து நீங்கள் ரெண்டு எக்ஸசைஸுமே காமனாக யூஸ் பண்ணலாம். லீனியர் வரும்போது நீ அதே மெத்தடில் போட்டாலும் ஆன்சர் வரும், இதில் போட்டாலும் வரும். அதுதான் பேஜ் நம்பர் 253ல கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ரெண்டு ஃபார்முலா. ரெண்டாவது, மூணாவது, நாலாவது, அஞ்சாவது ஃபார்முலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஈக்குவேஷன் வரும்போது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வர்றதை வந்து நீங்கள் வந்து எக்ஸசைஸ் நம்பர் 7.5ல போட்டால் ஈஸியாக வந்து ஃபைண்ட் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7.6 வந்து நம்ம கன்ஃபியூஷனே கிடையாது, இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ். அப்போ இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ரெண்டு ஃபங்க்ஷன் வந்துடும். ஸோ ரெண்டு ஃபங்க்ஷன், காம்பினேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டாங்கனாலே அது வந்து எக்ஸசைஸ் நம்பர் 7.6 தான். ஸோ இதை வந்து நீங்கள் யாருமே கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் அதில் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டியது இல்லை அப்படின்னா, நமக்கு வந்து இப்போ வந்து அதுலேயே ஒரு ரெண்டு விதமாக நீங்கள் வந்து டவுட் பண்ணலாம். அதாவது இப்போ இன்டெக்ரல் எக்ஸ் இன்டூ சைன் எக்ஸ் 3x சார் அப்படின்னா நான் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடுவேன். ஏன்னா எக்ஸுங்கிற ஒரு ஃபங்க்ஷன், சைன் 3xங்கிற ஒரு ஃபங்க்ஷன். நம்ம வந்து அந்த ஹைலைட் அப்படிங்கிற ப்ராசஸை யூஸ் பண்ணி, அதாவது ஹைலைட்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஐ வந்து இந்த இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி, எல் வந்து லாகரிதமிக், ஏ வந்து அல்ஜிப்ரா, டி வந்து ட்ரிக்னாமெட்ரி, இ வந்து எக்ஸ்போனன்ஷியல். இப்போ நம்ம என்னன்னா இதில் வந்து இந்த ஆர்டரில் நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனை சூஸ் பண்ணணும். அதான் இந்த எக்ஸசைஸ்க்கு இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதான், ஹைலைட்டுங்கிற ப்ராசஸ் செக் பண்ணணும். அதை வச்சு யூ எது வந்து லார்ஜஸ்ட் ஃபங்க்ஷனோ அது வந்து யூ, எது வந்து ஸ்மாலஸ்ட் ஃபங்க்ஷனோ அது வந்து வி, அந்த ஐடியாவில் போய்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ரெண்டு ஃபங்க்ஷன் இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஈஸியாக இருக்கும் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு. இது வந்து இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் அப்படிங்கிறது. இதே இன்டகிரேஷன் பை பார்ட்ஸில் நமக்கு வந்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவே என்ன பண்ணி வச்சிருப்பாங்கன்னா, இன்டெக்ரல் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ்னு கொடுத்து வச்சிருப்பாங்க. இப்போ இதுக்கு வந்து டேரெக்டாக ஆன்சர் இருக்கா சார்? இன்டெக்ரல் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்க்கு ஃபார்முலா இல்லை. அப்படிங்கும்போது tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை வந்து நீங்கள் யூவாகவும் டிஎக்ஸை வந்து டிவியாகவும் எடுத்து நீங்கள் போடணும். இந்த மாதிரி சம் எதில் சார் வரும்? இப்போ லாகரிதமிக், tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், எக்ஸ்போனன்ஷியல், இந்த மாதிரி கான்செப்ட்டில் கண்டிப்பாக என்னது 7.6ல வரும். இது சிங்கிள் ஃபங்க்ஷனாக இருந்தால் டிவி வந்து என்னது டிஎக்ஸ் நீங்கள் எடுத்துக்கணும். இந்த இடத்துல அதை மட்டும் அனலைஸ் பண்ணால் போதும். ஸோ இதுக்கப்புறம் 7.7 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அது நான் சொன்னேன் இல்லைங்களா, இது வந்து டினாமினேட்டரில் கொடுத்துருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து நியூமரேட்டரில் மட்டும் தான் வரும். ஸோ அப்போ நியூமரேட்டரில் மட்டும் தான் வரும் சார் அப்படின்னாங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ரூட் ஆஃப் இப்போ 4² மைனஸ் 2x² அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் அந்த ஃபார்முலா டேரெக்டாக யூஸ் பண்ணிட்டு போகலாம். புரியுதுங்களா? ஸோ அப்படி இல்லைன்னா கம்ப்ளீட் ஸ்கொயர் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி கொண்டு வரலாம், அவ்வளோதான். ஸோ இதுக்குமே அந்த 7.4 ஒரு பேஜ் நம்பர் ரெஃபர் பண்ண ஃபார்முலாஸ் நீங்கள் கோத்ரூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் என்ன பொறுத்தளவுக்கு. ஸோ இந்த நான் சொன்ன ஐடியாஸ் உங்களுக்கு வந்து கரெக்டாக புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஃபர்தராக நான் போடுற வீடியோ வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அது புரியும். நான் ஒரு எக்ஸாம்பிள் போடுறேன், ஒரு எக்ஸசைஸில் இருக்க ஒரு எக்ஸாம்பிள் ஃபர்தராக ஒரு வீடியோவில் போடுறேன். நீங்கள் அதை கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அந்த ட்ரிக்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நம்புறேன். உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்குமே வந்து ஏதாவது புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து என்னென்னா இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். அந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருந்ததுன்னா யூ ஹேவ் டு ஆன்சர். விச் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை, விச் நம்பர் இஸ்
divisible by 1 to 10. ஸோ இதோட ஆன்சர் வந்து கரெக்டாக சொன்னீங்கன்னா மேக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். இதோட இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறத விட உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை டெவலப் பண்ணுறதுக்காக தான் இந்த கொஸ்டின். ஸோ தயவு செஞ்சு இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நான் பாராட்டி நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக வந்து உங்களோட நேம் இதெல்லாமே வந்து நான் சொல்லுவேன். தேங்க்யூ ஃபார் அட்டெண்டிங் த கிளாஸ். தேங்க்யூ.